ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? ஏன் என் வாழ்க்கையில் இந்த வியாதியை அனுமதித்தார்? ஏன் என் வாழ்க்கையில் இந்த கடன் சுமையை அனுமதித்தார்? ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படிப்பட்டதான நல்ல திருமண வாழ்க்கை அமையும்னு நினச்சேன், திருமண வாழ்க்கையை கூட என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பிரிவுகளை ஏன் அனுமதித்தார்? அது மாத்திரமல்ல, நல்ல குழந்தை செல்வத்தை தருவார் நினச்சேன், அது கூட இல்லாத அளவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ரீதியை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி சில காரியத்தை நிமித்தமாக ஏன் என் வாழ்க்கையில் இப்படி அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்குத்தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடாமல் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக அவர் உங்களுக்கு சோதிக்கப்பட விடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்ளதான வழியையும் உங்களுக்கு உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? கொரிந்து சபைக்கு அங்கே ஆவியானவர் பவுல் மூலமாய் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை. அப்படின்னா என்ன? உங்களுக்கு எவ்வளவு தாங்க முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த வசனத்தில் தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னா அவர் உண்மையாக தான் இருக்கிறார், நமக்கு உண்மையாக இருக்கிறார், நம்முடைய தனிப்பட்ட காரியம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். அந்த வசனம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அது தப்பித்து கொள்ள போக்கையும் அவரும் என்ன செய்கிறவராம்? உண்டாக்குகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். சோதனையை நம்ம கூடவே இருந்து அவர் தாங்குகிறார். தாங்குகிறது மாத்திரமல்ல, அந்த சோதனையிலிருந்து நம்மளை தப்புவிக்கவும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர்கிட்டருந்து சோதனை வருகிறது என்று நினைச்சிடக்கூடாது. சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார், அவ்வளவுதான். யோபுவுடைய வாழ்க்கையை நன்றாய் கவனித்தீர்களா? சோதனை அவரிடத்திலிருந்து யோபுவுக்கு வரலை. யோபு மேலே என்னைக்கு சாத்தான் கண்ணு போட்டானோ, சாத்தானு கையில் அந்த சோதிப்பதற்காக யோபுவை அனுமதித்தார், அவ்வளவுதான். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சோதனைக்கும் அவர் காரணம் நினைக்காம அவர் உங்கள் வாழ்க்கையில் சோதனைக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதை நினைத்து 1 கொரிந்தியர் 10:13 உங்கள் மனசில் வைத்து கொள்ளுங்க. வைத்து என்ன செய்யணும்? இதை தாங்கவும் எனக்கு பலன் தருவார், இதிலேருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் எனக்கு உண்டாக்குவார் என்பதை நினைத்து நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணினா உங்களுக்குள்ளே இப்பொழுது நிறைய விரக்தியோடு கூட இருக்கிறத நான் பார்க்குறேன், ஆவியில் பார்க்குறேன். இன்றைக்கி ஆவியானவர் காண்பிக்கிறார், இது ஏன் என் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை எனக்கு கசப்பாக இருக்கிறது, திருமண வாழ்க்கை எனக்கு கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் இருக்கிறீர்கள். அநேகர் திருமண காரியத்தை குறித்து விரக்தியில் காணப்படுகிறீர்கள். இன்னைக்கு விரக்தியில் நம்ம காணப்படுவோம்னா ஆவியானவர் பேசுகிறத நம்ம கேட்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, விரக்தியில் இருந்தோம்னா நமக்குள்ள கசப்பு இருக்கும். பிசாசு நமக்குள்ளே வந்துடுவான். பிசாசு வந்துட்டோம்னா தேவ சத்தத்தை எப்படி கேட்போம்? நினச்சி பாருங்க. இன்றைக்கி விரட்டியை உங்களை விட்டு என்ன செய்யுங்க? இப்படிப்பட்ட ஆவியை துரத்துங்க, இந்த சோர்வின் ஆவியை துரத்துங்க. இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் உபவாசம் இருந்ததை குறித்து கூட மார்க் 1:12-13 இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கப்படுகிறது. பிசாசானவன் என்ன செய்ய சொன்னால், சோதனைக்காரன் 40 நாள் உபவாசம் இருக்கும்பொழுது சாத்தானால் அவர் என்ன செய்தாராம்? சோதிக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா, நமக்கும் சோதனை வரும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை. ஏன்னா இயேசு மனுஷனாக தானே இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அவருக்கு சோதனை வந்துச்சு அல்லவா? அந்த பிசாசானவனை, சாத்தானை வசனத்தை வைத்து தான் அவர் ஜெயித்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பைபிள் படிங்க, பைபிளை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஜாதி பிசாசை ஜபத்திலும் உபவாசத்திலும் வசனத்தில் தான் அவனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். வசனத்தை வச்சு அந்த சாத்தானை ஆண்டவர் ஜெயித்தது போல இன்றைக்கும் நீங்கள் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேத வசனமாகிய என்ன சின்ன பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டவனை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார், தப்பித்துக்கொள்ள பலன் தருவார். அதுலேருந்து சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள போக்கையும் ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்வேன்? உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். விரட்டி
இன்றைக்கி மாறுகிறது. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேகர் விரக்தியோடு கூட இருக்கிறார்கள். அந்த விரக்தியின் ஆவி இன்றைக்கு நீங்கி போனதற்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.